ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9 உடைய இரண்டாவது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் 9 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த 9 பேரில் யார் நம்பர் 1 இருக்காங்க, யார் கடைசியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விலாவரியாக இந்த வீடியோவில் பார்த்துருவோமா. நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,216 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.07% இருந்துட்டு இருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தோம். ஸோ சரியான பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதோட பிரதிபலிப்பு இப்போ வரைக்குமே வந்துட்டு இருக்கு. செகண்ட் பொசிஷனில் சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9,948 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.44% வந்து இருந்துட்டு இருக்காரு சபரிநாதன் அவர்கள். திவாகர் அவர்களுக்கும் சபரிநாதன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் மட்டும்தான் முன்ன பின்ன வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சபரி அவர்கள் வந்து நாமினேஷன்லேயும் வந்திருக்காரு. ஒரு நல்ல வாக்குகள் நல்ல பர்சன்டேஜோடு வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 23.44% அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு. மூன்றாவது பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,794 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.29% வந்துருந்துட்டு இருக்காரு அம்ருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையில் இந்த நிறைய வார்த்தைகளை வந்து அவர் பாட்டுக்கு விட்டுக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. அது எந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியல, நமக்கும் வந்து புரியல ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. சொல்ல வர்ற பாயிண்ட்டை வந்து கரெக்டாகவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படியே சுற்றி சுற்றி விட்டுறாப்புல. அதுக்கடுத்து தான் ஃபோர்த் பொசிஷனில் பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,794 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.94% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் பிக் பாஸ் வீட்டுக்கு இவங்க கம்பல்சரி வந்து தேவை. ஏன்னா இவங்க வந்து நெகட்டிவ் கண்டென்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, அதே போல் பாசிட்டிவான கண்டென்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. விஜே பார்வதியை தான் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து டார்கெட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்களை பார்வதி அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து வந்து 5th பொசிஷனில் ரம்யா ஜோ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,769 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.88% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்க இந்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு வரவேற்பும் வந்து கிடைச்சிருக்கு. 8% அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவரை விட கம்மியான வாக்குகள் வாங்கியிருக்கவங்க நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி பலூன் அக்கா என்று அழைக்கப்படக்கூடிய அரோரா அவர்கள் 6வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,045 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.17% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் பிஆர்லாம் செட் பண்ணாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவங்களோட ஃப்ரெண்டுங்களோட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை பிஆர் வந்து செட் பண்ணிட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா மேபி 2வது 3வது பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அரோரா உள்ளர என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. 7வது பொசிஷனில் எப்ஜே அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,299 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.42% வந்து இருந்துட்டுருக்காரு எப்ஜே அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் தயவு செய்து தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஃப்யூச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, அதே போல் மக்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுறாரு, இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவரை பற்றி தனியாகவே வந்து பேசலாம் கொஞ்சம் லேட்டராக. 8வது பொசிஷனில் அப்சரா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,298 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.41% வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்சரா அவர்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அப்சரா அவர்கள் இந்த வீக்கில் ரொம்ப ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் அப்சரா அவர்கள் லாஸ்ட் வீக் கூட இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருந்தது. பட் இந்த வீக்கை பொறுத்தவரையில் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இவங்களை தொடர்ந்து 9வது பொசிஷனில் கெமி அவர்கள் இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,284 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.38% வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 2-3 சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் வந்து இவங்களுக்கு நெகட்டிவாக தான் அமைஞ்சுது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திவாகர் அவர்களை பார்த்து என் இடுப்பை பார்க்குறியா, என் வயிறை பார்க்குறியா அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக போய் வந்து சேர்ந்துடுச்சு இவங்களை பொறுத்த வரலையும். ஸோ அதனால தான் என்னமோ தெரியல அமைதியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவங்க அமைதியாக ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்த கெமி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ரீசன் மேபி திவாகரா கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவர்கிட்ட சண்டை பிடிச்சதன் காரணமாக இந்த மாதிரி நெகட்டிவாக ஆகிடுமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் கெமி அவர்கள் இப்போ வரைக்குமே லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கெமியை பொறுத்தவரையிலும் இன்னும் கூட எஃபெக்டிவாக பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக போயிருந்தாலும் ஓரளவுக்கு ஃபேன் பேஸஸும் வந்து கிரியேட் ஆகிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பெருசாக எதுவுமே பண்ணாததுனால பெரிய அளவில் ஃபேன் பேஸஸ் உருவாகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் 9 பேர் கொண்ட பட்டியல் அண்ட் அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய முடிவுகள். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்ஜே பற்றி நான் பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையன், அவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 25 வயசுக்குள்ளே தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்றாரு, வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிடுறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினயா இருக்காங்களா, சாரி வியானா, அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளப் டான்ஸர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வினோத் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை வந்து நிலா பார்த்து நாய் குறைச்சா நிலாவுக்கு என்ன ஆக போகுது, நீ அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி வினோத்தை வந்து நாய் அப்படிங்கிற போர்ட்ரேயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுகிட்டே இருக்காரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை தூக்கினேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து விட்ட வண்ணமாக வந்து இருந்துகிட்ருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஒரு லவ் பண்ணிகிட்ருக்காரு. நான் யாரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதிரை அவர்களை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு வந்து மடியில் படுத்துக்கிறாங்க, என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதை கேட்க போனாக்கா நீ தப்பு நான் தப்பு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்ருக்காரு. பட் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. எஃப்ஜே அவர்களை தயவு செய்து எல்லோ கார்டாவது கொடுங்கப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கெஞ்சி கதறி வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அவர் பேசின விஷயங்கள்லாம் அந்த மாதிரி. ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தாரு அப்படின்னா அவரோட வார்த்தைகளில் கவனம் இருந்திருக்கும், யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, கண்டென்ட் வருது கல்லா கட்டுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் அவன் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் நான் ஒரு 2-3 வீடியோக்களில் கூட வந்து சொல்லியிருக்கேன், எஃப்ஜே அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு பார்ப்பல, அந்த பாட்டோட ரிலீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது ஏட்ட பரப்புறது பிக் பாஸோட கலாச்சாரம், அதுக்கு நீ பண்ணலாண்டா விபச்சாரம் அப்படின்னு பாடுறாருங்க அவர். இதை விட மோசமாக பிக் பாஸை அசிங்கப்படுத்த முடியாது. அதே மாதிரி வினோத் அவர்களை அசிங்கப்படுத்த முடியாது. அண்ட் திவாகரை எத்தனை தடவை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு, கேவலமாக வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களை வந்து கேவலமாக பேசுகிறது. அதே மாதிரி காலையில் ஒரு கிளாஷ் வந்து நடந்துச்சு பிக் பாஸ் ஹவுஸுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பம்மை காமிச்சு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷனோட ஒரு மாதிரி வந்து பண்ணார். அது வந்து இருக்கிறதுலே இரிட்டேட்டிங்காக வந்து இருந்தது. ஆனால் அது வினோத் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வேறு ஒரு பிரச்சனையில் பொழந்து எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஆட்கள்லாம் எதுக்கடா உள்ளே வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யாருடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சின்ன சின்னதாக குட்டி குட்டிஸாக வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இதுதான் 9 பேர் கொண்ட பட்டியல், அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.